வணக்கம் அன்பனேர்களே, வாங்க இந்த நேரலைக்கு வரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களையும் கைகூப்பி வணங்கி நான் வரவேற்கிறேன். நல்லது நல்லவர்களைத்தான் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி இந்த நல்ல எதிர்காலத்துக்காக போராடிட்டு இருக்கிற உங்களுக்கு தான் இந்த நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கான காலமாக இருக்க போகுது. நீங்கள் நினைத்த அனைத்து நல்லதும் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. சரிங்களா? இப்போது இந்த பதிவு எதற்கான பதிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுமே உங்களை மோட்டிவேட் பண்ணி உற்சாகப்படுத்தி உங்களுக்கான சில வழிமுறைகள் கொடுத்து நிச்சயமாக எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் முன்னேற்றத்திற்கான பாதையை வகுத்து கொடுப்பதற்கான கணிப்புகளாக தான் இருக்கும். அந்த வகையில் இந்த பதிவு மிக ஒரு ஸ்பெஷலான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பிட்ட 2 ராசிக்காரர்களில் 2 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்களான்னு பாருங்கள். ஒரே குடும்பத்தில் இந்த 2 நட்சத்திரத்தில் பிறந்த இந்த 2 ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த முறை நடக்கக்கூடிய இந்த கிரகநிலை பயிற்சிகளால் ஒரு மாற்றம் நடக்க இருக்குது. ஒரு ஒரு நல்ல விஷயம் வர இருக்குது. அது என்னன்றதை இப்போ நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். கந்திருஷ்டி சாம்பிராணி எல்லா ஊர்லேருந்தும் வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்கினது தான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பொருள், ஒரு விஷயம், ஒரு தகவலாகட்டும், கணிப்புகளாகட்டும், இல்லை பொருளாகட்டும், அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகுது, நல்லதை கொடுக்குதுன்னா தான் அவங்க திரும்ப அதை நோக்கி வருவாங்க. பல வருடமாக ஜாதகத்தில் சொன்ன அந்த கணிப்புகளை பார்த்து கேட்டு நம்மிடம் சுய ஜாதகத்தை பார்த்தவங்களும் சொன்ன ஒரே ஒரு விஷயம் இந்த கந்திருஷ்டி பிரச்சனை. அதற்கான சொல்யூஷனும் நம்ம சேனல் மூலமாக கொடுத்தாச்சு. இது எல்லோரையும் போய் சேர்ந்துருக்கு. எல்லாருக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து எல்லாருமே வாங்கிட்டு இருக்கீங்க. வாய்ஸ் ரெக்கார்டு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயற்கையான முறையில் காய வச்சு அரைக்கிறோம். வேணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 9345397796 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் ஒரே ஒரு வேண்டுகோள், தற்போதைய காலகட்டம் இன்னும் சில மாதங்கள் ஆகும். புதுசாக பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஆல்ரெடி மெசேஜ் பண்ணி 1 மாதத்துக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுத்ததன் காரணமாக தற்பொழுது நேர பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு. இதுக்கு அடுத்த சில மாதம் வரைக்குமே 2-3 மாதம் வந்து நம்மளுக்கு டைம் இல்லை. உண்மை சொல்லணும்னா அவங்களுக்கான கணிப்புகள் பார்க்குறதுக்கு நேரம் சரியாக இருக்குது. அதனால் மன்னிச்சுக்கோங்க. புதிதாக ஜாதகம் பார்க்கணுன்னு வரக்கூடிய நபர்கள் நீங்கள் பக்கத்தில் பார்க்கறதுனாலும் பார்த்துக்கலாம். இல்லை ஒருவேளை சரிங்க டைம் இருக்கட்டும் நான் அப்புறமா பார்த்துக்கிறேன்னு நினைக்கக்கூடிய நபர்களும் உங்களுடைய விருப்பம். ஆக மொத்தம் உங்களுக்கு நல்லது நடந்தால் ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? இப்போ இந்த பதிவை பார்ப்போம். இந்த 2025 வருஷம் சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது ஆகிய கிரகங்களின் பயிற்சிகள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இந்த 3 பயிற்சிகளுமே மிக முக்கியமான பயிற்சி. ஒருத்தருடைய லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் தான். சரிங்களா? இதில் தான் மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. இது மூலமாக ஏதாவது மாற்றங்கள் வருதா அப்படின்றது எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. அந்த வகையில் இந்த கிரகநிலை பயிற்சிகள் வந்து அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க இருக்குது. அதில் சில நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரங்களின் வழியாக தான் அனைத்து கிரகங்களும் பயணிக்கும். சனி முன்னோக்கியும் ராகு கேது கிரகங்கள் பின்னோக்கியும் பயணிக்கும். சனி ராகு கேது எதிரெதிரே சந்திக்கும் போது உலக அளவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சில மாற்றங்களை சந்திக்க நேரிடும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இதில் விபரீத ராஜயோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனுடைய தாக்கம் சனி பகவான் இப்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அவர் அடுத்த வரக்கூடிய மாதங்களில் பார்த்திங்கன்னா மாற்றங்கள் ஏற்பட இருக்குது, பயிற்சிகள் நடக்க இருக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த 2025 சனி ராகு கேது இந்த ஆகிய 3 பயிற்சி சிறப்பாக தான் இருக்குது. சரிங்களா? சிறப்பாக இருப்பதன் கூடிய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திரக்காரர்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அடுத்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், 2 பேருமே ஒரே வீட்டில் வாழக்கூடிய அமைப்புகள் இருந்ததுன்னா இந்த 2 நட்சத்திரக்காரங்களும் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைப்பதற்கான ஒரு காலகட்டமாக அமைப்புகள் இருக்குது. சரிங்களா? அதே இதில் சில இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. விசாகம், பூரட்டாதி, பூசம் ஆகிய நட்சத்திரங்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்க இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் மூலமாக நல்ல மாற்றங்கள் அந்த ஃபேமிலிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன மாற்றங்கள் கிடைக்குங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் அற்புதமான மாற்றங்கள் இனிமேல் தான் படிப்படியாக உண்டாகும். சரிங்களா? சந்திரன் உச்சம் பெற்று உணவு தொழில், நல்லா பாருங்கள், சந்திரன் உச்சம் பெற்று உணவு சார்ந்த தொழில், அப்புறம் தங்கும் விடுதி, அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் சார்ந்த துறை, இப்போ நம்ம சொன்ன இந்த துறைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா இதை தாண்டி ஒர்க் விஷயம் அப்படின்னு சொல்லி வேலை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா தூய்மை பணியாளர்கள்,
இவர்களுக்கு எல்லாமே நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. அதே போல் ஆசிரியர்கள், ஊடகத்துறை, ஐடி துறை இதில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் மிகுந்த காலமாக இருக்க போகுது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயம் வரும். இப்போ நாம் சொன்ன இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை ரீதியாக ஒரு எதிர்பார்ப்பு தற்போது இருந்துட்டு தான் இருக்குது. வேலை ரீதியாக சில குறைபாடுகள், அதாவது மனதில் ஒரு திருப்தியான மனநிலை இல்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்க்குறீங்க, இன்னும் எதிர்காலத்தை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அமைச்சுக்கணும்னு போராடிட்டு இருக்கீங்க. ஆனால் தடைகளையும் தாமதத்தையும் தான் சந்திச்சிட்ருக்கீங்க. ஆனால் தற்பொழுது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, மன அழுத்தத்தை தவிர்த்துடணும். அதுதான் உங்களுக்கு எதிரியே. சரிங்களா? அது குறிப்பாக இப்போ நம்ம சொன்ன இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மைண்ட் டிப்ரெஷன் தற்பொழுது இருக்குது. அதே போல் கவனத்தை செலுத்த வேண்டிய சில நட்சத்திரங்களும் இருக்குது. என்னென்னா, கேதுவின் நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம். கவனம் தேவை. முக்கியமாக முதலீடு சார்ந்த விஷயங்களில் அவசரப்பட்டு புதிய நபர்களை நம்பி எங்கேயுமே பெரிய அளவுக்கு முதலீடுகள் பண்ணிடக்கூடாது. அதில் கவனத்தை நீங்கள் செலுத்தணும். சரிங்களா? அதே போல் ட்ராவல், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பிரயாணம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் கண்டிப்பாக கவனங்கள் அங்கே இருக்கணும், ட்ராவலில் இருக்கணும். சரிங்களா? அதே போல் முடிஞ்ச அளவுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய சுயஜாதகத்தை தற்போதைய காலகட்டத்தில் பக்கத்தில் எங்கேயாவது பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் இன்னும் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா இது பொதுவான பலன்களாக இருந்தாலும் உங்களுடைய சுயஜாதகத்தை பார்க்கும்போது தான் இன்னும் தெளிவான விஷயங்கள் தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட பதிவுகளில் பெரும்பாலும் கமெண்ட் செக்ஷனில் ஐயா நீங்கள் பொதுவாக சொன்ன பலன்களே எங்களுக்கு 90% பக்கமாக கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆகவே நான் ஒரு விஷயத்தை எப்போவுமே நான் தெளிவாக நானும் நம்புகிறேன். என்னென்னா, ஏன் நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மட்டும் பாசிட்டிவாக இருந்தால் போதாது, நீங்கள் மட்டும் உற்சாகமாக இருந்தால் போதாது, நீங்கள் மட்டும் நல்லதை எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்தால் போதாது. கூட இருப்பவர்களுடைய அமைப்பும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. கணவனுடைய ஜாதகம், சுயஜாதகம் வந்து ரொம்ப அற்புதமாக சூப்பராக இருக்குன்னு வைங்க. அவருக்கான அமைப்புகள்லாம் மிக அற்புதமாக இருக்குது. இந்த காலகட்டம் வரைக்கும் தான் கஷ்டப்படுவார், இதுக்கு மேலாம் ரொம்ப ஓஹோன்னு இருப்பார், நிம்மதியாக இருப்பார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குன்னு வைங்க. இதே அவருக்கு அமைந்த மனைவியினுடைய ஜாதகம் பார்க்குறப்ப அவங்க வந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணக்கூடிய நபர், பிரச்சனைகள் பண்ணக்கூடிய நபர், நிம்மதியே கொடுக்காத ஒரு நபராக ஒரு வேளை இருந்தாங்க அப்படின்னா, கணவருக்கு எப்படி அந்த அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் கரெக்டாக அவரால் அதை கையில் பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஏன்னா கூட இருக்கக்கூடிய நபர்களால் ஏதாவது ஒரு வகையில் ஒரு மன அழுத்தம், மைண்ட் டிப்ரெஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கூட இருக்கக்கூடிய நபர்களுடைய அமைப்பு ரொம்ப முக்கியம். அதனால தான் நீங்கள் சரியான நபர்களோட பக்கத்தில் இருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. சில நபர்கள் நெகட்டிவாகவே யோசிப்பாங்க, நெகட்டிவாகவே பேசுவாங்க, கடைசி வரைக்கும் அவங்களும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, மற்றவங்களையும் பண்ண விட மாட்டாங்க. பெரும்பாலும் அந்த மாதிரி நட்பு வட்டாரங்களோ சொந்த பந்தங்களோடையோ நீங்கள் சேர்ந்துட்டு இருக்கீங்க, பழகிட்டு இருக்கீங்க, பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த வைப்ரேஷன் உங்களுக்கும் வரும். இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகள்லேயே இதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது. அந்த அதிர்வலைகள் தான் அந்தந்த அதிர்வலைகளோடு சேரும். நல்ல அதிர்வலைகளோடு கனெக்ட் ஆகும். தீய கெட்ட அதிர்வலைகள் நெகட்டிவ் வைப்ரேஷனோடு அது கனெக்ட் ஆகும். அப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் அடுத்து எதை நல்லதை கொண்டு வர போகிறீங்களா, கெட்டதை கொண்டு வர போகிறீங்களான்றது இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள், பழகக்கூடிய விஷயங்கள், நினைக்கக்கூடிய சிந்தனைகள், இதுதான் உங்களுக்கு தீர்மானம் பண்ண போகுது. பெரும்பாலும் அடுத்து பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன தேவைன்றதை இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு அடுத்து உங்களை வந்து சேரப்போகுது. ஆகவே நீங்கள் எந்த ராசியில் பிறந்த நபராக இருந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்த நபராக இருந்தாலும், கூட வாழ்க்கை துணையாக பெரும்பாலும் உங்கள் லைஃப்பில் யார் பக்கத்தில் இருக்கீங்க, எந்த உறவுகள் உங்கள் பக்கத்தில் இருக்காங்களோ அந்த உறவுகள் உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா சம்பாரித்து சொந்த பந்தம் முன்னாடி ஆஹா ஓஹோன்ற மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்பா. ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் நம்ம மிக சிறப்பாக, தெளிவாக, சந்தோஷமாக, ஒழுக்கமாக, சமுதாயத்தில் சிறந்த மனிதனாக வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை துணைவியோ அல்லது உங்கள் கணவனோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய அதிக நேரம் பயணிக்கக்கூடிய நபர்கள் இதே மைண்ட் செட்டில் உங்களுக்கு வந்து அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா, எவ்வளவு தடைகள், தாமதங்கள், தோல்விகள் இருந்தாலும் அதெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு நீங்கள் மேலே வந்துடுவீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், முன்னேறிடுவீங்க.
ஒருவேளை அப்படி இல்லாத உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு ஆப்போசிட்டான மைண்ட் செட் இருக்கிறவங்க ஒரு வேளை வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் என்ன தான் விடிய விடிய உட்காந்து பிளான் பண்ணாலோ முயற்சிகள் பண்ணாலோ எதை பண்ணாலும், ஏன் நீங்கள் நினைக்கக்கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கையை நீங்கள் அடைஞ்சிட்டாலும் பர்சனல் லைஃப்பில் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும். பண ரீதியாக நீங்கள் நல்லா உயர்ந்து வந்துடுவீங்க, செல்வாக்கான நபராக மாறிடுவீங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட அமைப்பினால, உங்களுடைய தனிப்பட்ட முயற்சினால நீங்கள் வந்துடுவீங்க. ஆனால் அந்த பொதுவாக கிடைக்கக்கூடிய சில நிம்மதி, சில அமைதியான நிம்மதியான ஒரு திருப்தியான ஒரு மனநிலை, இது பர்சனல் லைஃப்பில் கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எங்கே இருந்தாலும் அந்த இடம் உங்களுக்கான இடமா இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட பயணிக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கான நபராக இருக்கணும், நீங்களும் அவங்களுக்கான நபராக இருக்கணும். 2 பேர்கிட்டையுமே அந்த ஈர்ப்புத்தன்மை இருக்கணும். ஒரு ட்ரெஸ் கடைக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே குவாலிட்டியான ட்ரெஸ் எதுவோ அது உங்கள் கைக்கு வந்து சேரணும். அந்த ஈர்ப்புத்தன்மை உங்ககிட்ட இருக்கணும். சில பேர் கையில் பாருங்கள், பணம் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது. இந்த கை அது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஓட்டக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கைக்கு காசு வந்தால் நிற்க மாட்டேங்குது, ஆனால் பணம் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு அது பேச்சு வழக்கத்தில் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இன்னும் சில நபர்கள் பார்த்திங்கன்னா அவங்க மேலும் மேலும் பணக்காரங்க ஆகிட்டே இருப்பாங்க. பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அவங்க பணத்தின் மேலே இருந்த அந்த அந்த எதிர்பார்ப்பே அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு பணம் சேர ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் இங்கே நிறைய பேர் பணம் சேர்க்க சேர்க்க இன்னும் அதிகமாக சேர்க்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்குது. 2 பேருக்கும் இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த அமைப்பை நல்லதை உள்ளே கொண்டு வரதுக்கான அந்த ஈர்ப்புத்தன்மை உங்ககிட்ட இருக்கணும். உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். உங்களுக்கு ஏற்ற நபராக அவர்களும் இருக்கணும். அப்படி இருந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலையை அடையலாம். அதுவும் நம்மக்கிட்ட இதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்த கணவன் மனைவி ஜாதகங்கள் ஒன்றா பார்த்தவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொன்ன ஒரே ஒரு விஷயம் இதுதான். இருக்கிற உறவுலேயே மிக சக்தி வாய்ந்த உறவு, புனிதமான உறவு கணவன் மனைவி உறவு. இந்த உறவு மட்டும் உங்களுக்கு வாழ்க்கையில் சரியாக அமைஞ்சிட்டாலே போதும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நபர்களுக்கும் கூட நான் சொல்கிறேன், உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா நான் சொல்கிறதுல எவ்வளோ உண்மை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எந்த உறவு சரியாக அமையலினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இந்த திருமண உறவு மட்டும் சரியாக அமைஞ்சிட்டு இந்த உலகத்தையே நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களால் முடியும். நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம ஒரு வீடு கட்டிட்டா போதும்பா, நல்ல ஒரு வேலைக்கு உட்காந்துட்டா போதும்பா, நமக்கான கொஞ்சம் சொத்து சேர்த்துட்டா போதும். இதெல்லாம் கிடையாது. இதை விட பல மடங்கு 10 மடங்கு ஒரு பவர்ஃபுல்லான பெஸ்ட்டான ஒரு லைஃப்பை உங்களால் அமைச்சிக்க முடியும். கணவன் மனைவி உறவு மட்டும் சிறப்பாக இருந்துட்டா உங்களுக்கு நடுவில் யாருமே பிரிவை உண்டு பண்ணாத அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் வீக்காக இருந்துட்டிங்கன்னா சாதாரண நபர்கள் கூட உங்களுக்குள்ளே இன்னும் பிரிவை அதிகப்படுத்தி விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் இன்றைக்கி பிரச்சனை சண்டைன்னு இன்றைக்கி நிறைய பேர் அந்த பிரச்சனைகளை இன்னும் வளர்க்குறதுக்கான பஞ்சாயத்தை தான் பண்ணுவாங்களே ஒழிய, நீங்கள் எதிர்காலத்தில் நல்லா சேர்ந்து இருக்கிறதுக்கான அந்த அமைப்புகளையோ இல்லை எதிர்காலம் உங்களுடைய குடும்பத்திற்கான எதிர்காலத்தையும் இங்கே யோசிப்பவர்கள் மிக மிக குறைவு. அதனால் இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற திருமணமான கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒருவேளை உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனாலோ, பிரிவுகளில் இருந்தீங்கனாலோ, மன விரிசலில் இருந்தீங்கனாலோ, தயவு செஞ்சு சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள். ஒரு மனிதனாக முயற்சி தான் நம்ம எடுக்க முடியும். ஆனால் அந்த எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நல்லதை கொண்டு சேர்த்துரும். அதனால் இந்த நொடியிலேருந்து இதற்கான விஷயங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த அமைப்பு, இந்த நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் ஒரே வீட்டில் இருப்பது நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான காலமாக இருக்குது. நல்லதை யோசிங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். தொடர்ந்து பதிவுகளை பார்க்குங்க. கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு கொடுத்துரும் நான் நம்புகிறேன். எல்லா நாடுகளிலிருந்தும் நாம் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் புரிந்து கொண்ட நபர்கள் எவ்வளோ அன்பும் ஆதரவும் கொடுக்குறீங்கன்னு நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு புரியுது. கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போதும் புரியுது. ஐயா, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் 1000 உண்மைகள் இருக்குது. இவ்வளோ தெளிவாக யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக ஜாதகத்தையும் தாண்டி கூட என்னால் என்னுடைய லைஃப்பில் நல்லது கொண்டு வர நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன். ஏன்னா கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான், இந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது எனக்கே உண்மையிலுமே உடம்பே புல்லரிக்குது. ஏன்னா கொடுக்கக்கூடிய அந்த தகவல்கள் கணிப்புகள் உங்களை அடையும் போது நீங்கள் அதை ரியாக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை பொறுத்து தான் இருக்குது. அது உங்களுக்கு நல்லதை கொடுக்க போதா கெட்டதை கொடுக்க போதான்னு.
ஒரு விஷயம் உங்களை வந்து அடையும் போது அதை நீங்கள் வரவேற்கிறீங்களா, உதாசீனப்படுத்துறீங்களான்றதை பொறுத்து தான் இருக்குது நல்லது உங்களுக்குள்ளே வர்றதும் வராததும். சில பேர் இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறது நம்மளுடைய கமெண்ட்லேயே சில நபர்கள் பேசியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். எதுக்கு எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ நேரம் எதுக்குங்க பேசுகிறீங்க, என்ன விஷயமா சொல்லிட்டு போங்க அப்படின்னு திட்டினவங்களாம் இருக்காங்க. அப்போ அவங்கள நினச்சி நான் அதான் நினைப்பேன், சரி இவர்கள் நல்லதை எதிர்பார்க்கறது இல்லையோ என்னமோ அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிப்பேன். ஏன்னா அந்த ஒரு 10 நிமிஷம் நம்ம பேசுகிறத பொறுமையாக கேட்குறதுக்கு அந்த பொறுமை இல்லை. இதுக்கே பொறுமை இல்லாதவங்க எப்படி அவங்க வாழ்க்கையில் பொறுமையாக சில விஷயங்களை கடந்து வந்து முன்னேற்ற பாதையை அவங்களால அடைய முடியும்? பொறுத்தார் பூமி ஆழ்வார். இந்த பதிவை பார்க்குற உங்களுக்கு நான் தான் சொல்கிறேன், நேரத்தை காலத்தை சரியான விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. உங்களை தேடி இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பதிவே உங்கள் கண்ணில் பட்டு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, இதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஏன்னா நல்லது உங்களை தேடி வருது. நானும் என் லைஃப்பில் அப்படி தான், ஏதோ ஒரு நல்ல விஷயம் கண்ணில் படுது அப்படின்னா அது என்னென்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி நான் பார்ப்பேன். ஒருவேளை அதன் மூலமாக கூட கடவுள் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், நல்ல ஒரு வழிகளை காட்டலாம். இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்டத்தில் முன்னேறிடுவாங்க, நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. சரிங்களா? இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இந்த பதிவு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா, ஜாதகத்திலே சில அமைப்புகள் இல்லைன்னாலும் ஒரு மனிதனாக நம்ம போராடி நல்லதை உள்ளே கொண்டு வரதுக்கான வழிகளை தேடுறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா நேரம் காலம் ரொம்ப முக்கியம். இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க ஆர்டர் பண்ணிங்கன்னா அடுத்த 2 நாளில் பேக்கிங் முடிச்சு நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். இப்போ போயிட்டுருக்கு எல்லாத்துக்குமே. இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.